இந்த இமேஜை பார்த்தீங்களா? இந்த கோட் ரொம்ப பிடிக்கும். தி ரோப் இஸ் நாட் ஹோல்டிங் யூ, யுவர் மைண்ட் இஸ். உன்னை கட்டி வைத்திருப்பது கயிறு இல்லை, உன் மனசு. இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு டிஸ்டர்ப் பண்ணும். ஆனால் ஒரு உண்மையை சொல்லும். அது என்ன தெரியுமா? உன்னை யாரும் தடுக்கலை, நீயே உன்னையே தடுக்க. யாரும் ஒன்று நிப்பாட்டல, இந்த வேலை செய்ய அந்த வேலையை செய்யணும். நீங்களே அதை தடுக்கிறனால அந்த எந்த முயற்சியும் நீங்கள் பண்ணாமல் தோத்ததை நினச்சிக்கிட்டு ஃபெமிலியர் பெயினை நினச்சிக்கிட்டு லைஃப்பில் உட்காந்துறீங்க. இந்த யானையை பார்த்தீங்கன்னா படத்தில் இருக்குது, அதனால லாரியை கவுக்க முடியும். ஒரு தும்பி கயிறுனால சொலட்டி தூக்கி போட முடியும் இந்த கயிறை. ஆனால் சின்ன வயசில் அதுக்கு கட்டி வைட்டு அது நடக்க முடியாமல் இருந்தனால அப்போ என்ன முடிவு பண்ணுச்சுன்னா, நம்மளால் முடியாது அப்படின்னு முடிவு பண்ணனால இப்போ சக்தி வந்துருச்சு, அதால் எதையும் செய்ய முடியும். ஆனால் முயற்சி பண்ணாது. ஏன்னா நம்மளால் முடியாதுன்றது அது மனசில் இருக்கனால எதுவுமே பண்ணாது. இதே தான் நம்ம மனசும். சின்ன வயசில் நம்ம காயங்களோ, சின்ன வயசில் நம்ம படிக்காமல் இருந்தோம், சின்ன வயசில் பிரச்சனை இருந்தாலும், இப்போ நீங்கள் வளர்ந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டாலும் என்னால் பண்ண முடியாது, என்னால் இந்த பிஸ்னஸ் பண்ண முடியாது, அவங்களால முடியும், என்னால் முடியாதுன்னு சொல்கிறதுனால உங்கள்கிட்ட இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்டே உங்களுக்கு தெரில, உங்களுக்கு இருக்கிற பலம் என்னன்னு தெரில. யானை பலம் உங்கள்கிட்ட இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஆனால் அதை நம்பாமல் சின்ன வயசில் நடந்த இன்சிடெண்ட்டை, அந்த ஃபெமிலியர் பெயினை இன்றைக்கே நினச்சிட்டு இருக்கனால தோற்று தான் நம்ம போகிறோம். அதுக்கு என்ன காரணம்? இந்த கயிறு இழுத்தா நம்ம நிச்சயமாக வெளியில் வந்துடலாம். ஆனால் நம்ம இழுக்கிறதுக்கு ரெடி இல்லை. அது ஜஸ்ட்டு நம்ம கையை வச்சு மனசை வச்சு இழுத்தோம்னா தும்பிக்கை பலம் நம்மகிட்ட இருக்குது, ஆனால் செய்ய மாட்டோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஸ்டார்ட் பண்ண மாட்டீங்க. ஏன்னா உங்களே நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, சில பேர் பேங்க்கில் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இது வராது பண்ணாதுன்னு சொன்னனால நீங்கள் பிஸ்னஸ்டே ஸ்டார்ட் பண்ண மாட்டீங்க. வாழ்நாள் ஃபுல்லாக அப்படியே தான் இருப்பீங்க. நீங்கள் பொது மேடையில் பேசணும்னு ட்ரை பண்ணாலும் பேச மாட்டீங்க. ஏன்னா சின்ன வயசில் ஸ்கூல்லையோ எப்பயோ நடந்த ஒரு சின்னன்ஸு உங்களை பார்த்து சிரிச்சனால எங்கே பார்த்தாலும் பப்ளிக் ஃபேஸில் பேச மாட்டீங்க. ஏன்னா எல்லாரும் நம்மளை சிரிப்பாங்க அப்படின்னு நினப்பு இருக்கிறதுனால இப்போ உங்களால் பேச திறமை இருந்தாலும் பேசுறதுக்கு ட்ரை பண்ணவே மாட்டீங்க. நீங்கள் 5 மணிக்கு எந்திரிக்கணும் காலையில் அப்படின்னு நினச்சிருந்தாலும் நீங்கள் எந்திரிக்க மாட்டீங்க. ஏன்னா எந்திரிச்சு என்ன பண்ணுறது? அதில் ஒன்றுமே நடக்காது. ஃபெயிலியர் தான் எனக்கு லைஃப் ஃபுல்லாக நடக்குது. அப்போ அதுக்கு பதிலாக நான் சோம்பேறியாகவே இருக்கிறேன்றது இருக்கிறனால வாழ்க்கையில் எந்த ஸ்டெப்புமே எடுத்து வைக்க மாட்டீங்க. இப்போ நான் சொன்ன 3 எக்ஸாம்பிளும் வாழ்க்கையில் நீங்கள் எப்பயுமே கடந்து வந்திருப்பீங்க. தோத்தனால பல ஃபெமிலியர் பெயினை நினச்சிருக்கும் போது ரிஜெக்ஷனை நினச்சி வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப்புமே எடுத்து வைக்காத சூழ்நிலை உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கும். உங்களை கட்டி வைத்திருப்பது சூழ்நிலை கிடையாது, உங்களோட பழைய வலி, பழைய தோல்வி, ஃபெமிலியர் பெயின் தான் உங்களை கட்டி வச்சிருக்கு. அதுலேருந்து விடுபட்டு வெளியில் வந்தால் மாத்திரம்தான் உங்களால் எந்த வேலையாக இருந்தாலும் செய்ய முடியும். அது படிப்போ வேலையோ எதா இருந்தாலும் இப்போ எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ உங்களால் செய்ய முடியும். அப்போது யானை மாதிரி நீங்கள் அதை பயந்து நிற்கிறதுக்கு பதிலாக தும்பிக்கையை அடித்து நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னாலே யானை பலம் உங்கள்கிட்ட வரும்ன்றது தான் இந்த இமேஜோட சொல்கிறது.